நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிரான்ஸ்மிஷன் லைனோட இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். சப்ஜெக்ட் கோட் என்னென்னு பாருங்கள், EC 8651 டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் RF சிஸ்டம். சரிங்களா? இப்போ 13 ரெகுலேஷன்லாம் இந்த சப்ஜெக்ட் வந்து 2 சப்ஜெக்டாக படித்தாங்க சீனியர்ஸ்லாம். டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் வேவ் கைட்ஸும் தனியாக படித்தாங்க 6th செம்மில். அப்புறம் 7th செம்மில் RF சிஸ்டம் இன்ஜினியரிங் தனியாக படித்தாங்க. ரெண்டு சப்ஜெக்டாக படித்தாங்க. இந்த 17 ரெகுலேஷனில் தான் உனக்கு ரெண்டுமே சேர்ந்து ஒரு சப்ஜெக்டாக உனக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இன்ட்ரோடக்ஷன்ஸை பற்றி உனக்கு இருக்கும். சரியா? அடுத்து 4th யூனிட்டு 5th யூனிட்டு RF சிஸ்டம்ஸ் பற்றி இருக்கும். இதுதான் டிரான்ஸ்மிஷன் லைனோட அதாவது இந்த சப்ஜெக்ட் பற்றி. இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா, தியரி இருக்காது, நீ எழுத முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டெரிவேட்டிவ் ப்ளஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கும். சரிங்களா? அதே இல்லாமல் 3rd யூனிட் ஃபுல்லாகவே ப்ராப்ளம் தான் இருக்கும். இப்போ நீ என்ன டெரிவேஷன் படிக்கிறியோ அந்த டெரிவேஷனில் லாஸ்ட்டாக என்ன ஃபார்முலா வருதோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்மெலாம் நம்ம போடுவோம். சரியா? அப்போ வந்து நீ என்ன டெரிவேஷன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போட முடியும். ஃபஸ்ட் யூனிட் நேம் என்னென்னா டிரான்ஸ்மிஷன் லைன் தியரி. சரிங்களா? இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் தியரி, இங்கே டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் RF சிஸ்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு டிரான்ஸ்மிஷன்னா என்னன்னு தெரியணும். அப்போ டிரான்ஸ்மிஷன்னா என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். அதாவது நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒன் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் அனதர் எண்டுக்கு நம்ம எனர்ஜியையோ பவரையோ ஒரு கேபிள் மூலியமாக எடுத்துகிட்டு போனோம்னா கரண்ட்டையோ வோல்டேஜையோ எதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதை தான் நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன்ங்கிறோம். அப்போ டிரான்ஸ்மிஷனாக எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற லைனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ அது புரியுதா? டிரான்ஸ்மிஷன் லைன்னா என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் தி எனர்ஜி ஆர் பவர் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் எண்ட். ஓகேங்களா? அப்போ நம்ம கரண்டையோ இல்லை பவரையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்கிறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பாருங்கள், parallel ஒயர் லைன் அண்ட் coaxial லைன் சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் லைனில் 2 டைப்ஸ் இருக்குது. parallel ஒயர் லைன், coaxial லைன்னு இருக்குது. parallel ஒயர் லைனுக்கு அனதர் நேம் என்னென்னா பேலன்ஸ்டு. நெக்ஸ்ட்டு coaxial லைனுக்கு அனதர் நேம் என்னென்னா அன்பேலன்ஸ்டு. ஓகேங்களா? இப்போ இதுதான் இதோட 2 டைப்ஸ். டிரான்ஸ்மிஷன்னா என்ன, அதோட 2 டைப்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு டயக்ராம். இதுதான் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகேங்களா? இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இந்த பவர் இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறோம். சரிங்களா? அதுதான் டிரான்ஸ்மிஷன் லைன் நம்ம சொல்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் நான் டினோட் பண்ணியிருக்கேன், லெட்டர்ஸாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். R இருக்குது, L, ஆரையும் எல்லையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இசட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு G அண்ட் C இருக்குது. இதை நான் ஒய்ன்னு சொல்கிறேன். இதுதான் டிரான்ஸ்மிஷன் லைனோட ஜென்ரல் டயக்ராம், அதாவது ஃபிகர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் தான் இது. டயக்ராம் நல்லா பார்த்துக்க. சரிங்க? இப்போ அடுத்து பாருங்கள், டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ். டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ்னால் அந்த டயக்ராமில் என்னென்ன இருக்குது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ். டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டரில் 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ரைமரி கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் செகண்டரி கான்ஸ்டன்ட். டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்மிஷன் லைன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இதில் 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ரைமரி கான்ஸ்டன்ட், செகண்டரி கான்ஸ்டன்ட். இந்த ப்ரைமரி கான்ஸ்டன்ட்டில் என்னென்ன இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். இது 4 தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா ப்ரைமரி கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா? ப்ரைமரி கான்ஸ்டன்ஸ் 4 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். ரெசிஸ்டர்னால் Rன்னு டினோட் பண்ணுவாங்க, இண்டக்டன்ஸ்னால் Lன்னு டினோட் பண்ணுவாங்க, கண்டக்டன்ஸ்னால் Gன்னு டினோட் பண்ணுவாங்க, கெப்பாசிட்டன்ஸ்னால் Cன்னு டினோட் பண்ணுவாங்க. இப்போ இதோட யூனிட்லாம் நம்மளுக்கு வேணுமா? ஏன்னா ப்ராப்ளம் போடும்போது இப்போ நான் யூனிட் போட்டால் தான் அதுக்கு இருக்கும். சரியா? அப்போ யூனிட் என்னென்னா ரெசிஸ்டனுக்கு ஓம் பர் மீட்டர், இண்டக்டன்ஸுக்கு ஹென்ரி பர் மீட்டர், கண்டக்டன்ஸுக்கு மோ. இப்படி ஓமையே தலைகீழாக போட்டால் தான் மோ. அப்போ மோ பர் மீட்டர். கெப்பாசிட்டன்ஸுக்கு ஃபேரட் பர் மீட்டர். இப்போ இந்த 4 ப்ரைமரி கான்ஸ்டன்ட்லேயும் அதோட லெட்டர்ஸு, அதோட யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 பேராமீட்டர் தான் நீ இந்த
ஆரை ஃபுல்லாக வரப்போகுது. இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக இந்த 4 பேராமீட்டர் இல்லாமல் இருக்காது. ஆர், எல், ஜி அண்ட் சி. ரெசிஸ்டன்ஸ்னா ஆர், இண்டக்டன்ஸ்னால் எல், கண்டக்டன்ஸ்னால் ஜி, கெப்பாசிட்டன்ஸ்னால் சி. மெயினாக நீ எதில் கன்ஃபியூஸ் ஆவனா, ஜிக்கும் சிக்கும் உனக்கு தெரியாது. சின்னா கெப்பாசிட்டன்ஸ், ஜினா கண்டக்டன்ஸ். இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ நான் ப்ரைமரி கான்ஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. ப்ரைமரி கான்ஸ்டன்ஸ் பார்த்துட்டேன். இப்போ சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆர் அண்ட் எல். அதாவது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரும் எல்லும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி சியும் அண்ட் ஜியும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஆரும் எல்லும் எனக்கு சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், இசட்டுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜியும் சியும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. அதை நான் என்ன சொல்கிறேன், ஒய்ன்னு சொல்கிறேன். அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆர் அண்ட் எல், தட் மீன்ஸ் டினோட்டட் அஸ் சீரீஸ் இம்பிடன்ஸ். அப்போ சீரீஸ் இம்பிடன்ஸ் இஸ் கிவன் பை ஆர் ப்ளஸ் ஜே ஒமேகா எல். சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆர் அண்ட் எல்லை என்னன்னு சொல்லுவோம்னா சீரீஸ் இம்பிடன்ஸ் சொல்லுவோம். சீரீஸ் இம்பிடன்ஸை எப்படி டினோட் பண்ணுவோம்னா இசட்டுன்னு டினோட் பண்ணுவோம். அப்போ இசட் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஜே ஒமேகா எல். சீரீஸில் என்ன இருக்கும், ஆரும் எல்லும் தான் இருக்கும். அப்போ ஆர் ப்ளஸ் ஜே ஒமேகா எல்னு சொல்லி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, parallel combination of C and G. அப்போ parallel combination of C and G நான் என்னன்னு சொல்வேன்னா Yன்னு சொல்லலாம். Yனா என்னன்னா shunt admittance. அப்போ shunt admittance is denoted as Y. Y equal to G plus J omega C. G plus J omega C. Gங்கிறது கண்டக்டன்ஸ், Cங்கிறது கெப்பாசிட்டன்ஸ். இதுதான் இந்த ரெண்டு. இப்போ இந்த ஃபார்முலா, இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே உனக்கு பின்னாடி யூனிட்ஸில் வந்துட்டுருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரீஸ் காம்பினேஷன்னா ஆர் அண்ட் எல், அதை வந்து சீரீஸ் இம்பிடன்ஸ்னு சொல்லுவோம். பேரலல் காம்பினேஷன் ஆஃப் சி அண்ட் ஜி என்னன்னு சொல்லுவேன்னா ஒய்ன்னு சொல்லுவேன். ஒய் வந்து ஷன்ட் அட்மிட்டன்ஸ். ஓகேவா? இப்போ முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சது, ப்ரைமரி கான்ஸ்டன்ஸ் முடிஞ்சிருச்சு. ப்ரைமரி கான்ஸ்டன்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். அதோட லெட்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர், எல், ஜி அண்ட் சி. அதோட யூனிட்டும் உங்களுக்கு தெரியும். சீரீஸ் காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சீரீஸ் காம்பினேஷன்னா சீரீஸ் இம்பிடன்ஸ், தட் மீன்ஸ் இசட். பேரலல் காம்பினேஷன்னா ஒய், தட் மீன்ஸ் ஷன்ட் அட்மிட்டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்டரி கான்ஸ்டன்ட். செகண்டரி கான்ஸ்டன்ட்னா பாருங்கள், அதில் ரெண்டு பேராமீட்டர் இருக்குது, 2 கான்ஸ்டன்ட் இருக்குது. என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் இஸ் டினோட்டட் அஸ் Z0. நெக்ஸ்ட்டு ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட், இட் இஸ் டினோட்டட் அஸ் P. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸை நான் Z0 டினோட் பண்ணுவேன்னு நான் சொல்லியாச்சு. அப்போ Z0 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் Z டிவைடட் பை ஒய். ரூட் ஆஃப் Z டிவைடட் பை ஒய். நல்லா ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. Z0 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் Z டிவைடட் பை ஒய். அப்போ நம்மளுக்கு Z ஆல்ரெடி தெரியும், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா Z. அப்போ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். ஆர் ப்ளஸ் ஜே ஒமேகா எல். Z ஈக்குவல் டு Zனா என்ன, சீரீஸ் இம்பிடன்ஸ். சீரீஸ் இம்பிடன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, ஆர் ப்ளஸ் ஜே ஒமேகா எல். நெக்ஸ்ட்டு ஒய். ஒய்னா என்ன, ஷன்ட் அட்மிட்டன்ஸ். அதுக்கான ஃபார்முலா ஜி ப்ளஸ் ஜே ஒமேகா சி. அப்போ அதை தான் நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபார்முலா ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் என்னன்னா இதுதான் ஃபார்முலா. என்ன, Z0 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ப்ளஸ் ஜே ஒமேகா எல் டிவைட் பை ஜி ப்ளஸ் ஜே ஒமேகா சி. நெக்ஸ்ட்டு ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா P ஈக்குவல் டு ரூட் ஆஃப் Z இன்ட்டு ஒய். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் பாரு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இது ரூட் ஆஃப் Z டிவைடட் பை y, இது வந்து ரூட் ஆஃப் Z இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் y. அப்போ Z ஆல்ரெடி தெரியும், ஆர் ப்ளஸ் ஜே ஒமேகா எல், ஜி ப்ளஸ் ஜே ஒமேகா சின்னு போட்டாச்சு. இப்போ 4 ஃபார்முலா பார்த்தோம். என்னென்னா இசட்டுக்கு ஃபார்முலா பார்த்தோம். இசட்டுக்கு என்ன வரும், ஆர் ப்ளஸ் ஜே ஒமேகா எல். நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் ஜே omega c. Next characteristics impedance Z0 equal to root of r plus j omega l divided by g plus j omega c. Next formula propagation constant P equal to root of r plus j omega l g plus j
ஒமேகா சி. ஓகேங்களா? இப்போ இந்த 4 ஃபார்முலா தான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம். அதாவது தியரி ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனில் இந்த 4 ஈக்குவேஷன் தான் பார்த்தோம். இந்த 4 ஈக்குவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டக்குன்னு கேட்டால் உனக்கு சொல்ல தெரியணும். அதோட ஃபார்முலாவோட இந்த கேரக்டருக்குலாம் என்ன பேர், இந்த லெட்டர்லாம் என்ன பேர், இசட்னா என்ன, சீரிஸ் இம்பிடன்ஸ், ஒய்னா ஷண்ட் அட்மிட்டன்ஸ், இசட் நாட்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ், பி ஈக்குவல் டு ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் உனக்கு தெரியணும். அந்த மாதிரி ஆர்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ், எல்னா இண்டக்டன்ஸ், ஜீனா கண்டக்டன்ஸ் அண்ட் சீனா கெப்பாசிட்டன்ஸ். இந்த வேரியபிள்ஸ்க்கெலாம் உனக்கு நேம் தெரிஞ்சாலே போதும். ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும் இந்த எக்ஸாம்.